பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது நாம் கர்த்தரிடம் மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிற முக்கியமான பொருள் பரிசுத்தம். அவர் அநேக நன்மைகளை நமக்கு தருகிறார். நோய்களை சுகமாக்குகிறார், படிக்க உதவி செய்கிறார், நம் வாழ்க்கையை அவர் நடத்தி கொடுக்கிறார். ஆனால் இதை அவர் ரட்சிப்பாக சொல்லவில்லை. அவருடைய பரிசுத்தத்தை நாம் சுதந்திரிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால் அதை சுதந்திரிப்பது ஒன்றுதான் நமக்கு ரட்சிப்பாக இருக்கிறது. பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை நாம் சுதந்திரிக்க ஒன்றும் செய்ய வேண்டாம் என்பதுதான் ஆச்சரியமான நற்செய்தி. அதாவது அதற்காக நாம் எந்த விதத்திலும் பிரயாசப்பட வேண்டாம். அதை நாம் பெற்றுக்கொள்ள உண்மையும் உத்தமமும் இருந்தால் போதும். இதைத்தான் விதைக்கிறவனுடைய கதை நமக்கு சொல்லுகிறது. உண்மையும் உத்தமம் உள்ள இருதயத்திலிருந்து 100 அத்தனையாக, 60 அத்தனையாக, 30 அத்தனையாக பலன் கொடுக்கிறது. அதாவது 100 அத்தனையாக நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையும், அதாவது சின்சியரிட்டி, உத்தமமும், ஹானஸ்டி, இந்த 2 மட்டுமே ஒருவனுக்கு இருந்தால் போதும். ஹானஸ்டி நம்முடைய தீமைகளை ஒத்துக்கொள்வதற்கு, நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்வதற்கு, நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்வதற்கு, மறைக்காமல் இருப்பதற்கு ஹானஸ்டி வேண்டும், உத்தமம் வேண்டும். நாம் இருக்கிற வண்ணமாகவே நம்மை தேவனுக்கு காண்பிப்பதற்கு உத்தமம் வேண்டும். சின்சியரிட்டி, உண்மை எதற்கு வேண்டும் என்றால், அவர் நமக்கு சுதந்திரமாக கொடுத்த அந்த பரிசுத்தத்தை, சொந்தமாக கொடுத்த அந்த பரிசுத்தத்தை சுதந்திரிப்பதற்கு, சொந்தம் கொண்டாடுவதற்கு, பற்றி கொள்வதற்கு, இது என்னுடையது, இது என்னுடைய உரிமை, இது என்னுடைய பிறப்புரிமை என்று அதை பற்றி அதை இழந்து விடாதபடி காத்து கொள்வதற்குத்தான் உண்மை வேண்டும். இவ்வளவுதான். கிறிஸ்துவுக்கு ஒப்பான பரிசுத்தத்தை நாம் ஒவ்வொருவரும் அடையலாம், அடைந்து இருக்கிறார்கள். உதாரணமாக பவுல், யோவான், யாக்கோபு, பேதுரு, இது போன்ற அப்போஸ்தலர்களை நாம் சொல்லலாம். அவர்கள் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தார்கள் என்பது அவருடைய வார்த்தைகளிலிருந்து தெரிகிறது. அவர்களுக்குள் விளங்கின அந்த ஞானம், அவர்களுக்குள் விளங்கின அந்த உண்மையும் உத்தமமும் எவ்வளவு என்று அவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்று கூட சொல்லலாம். நாம் இயல்பான சுவாபம் உடையவர்கள், சுயநலமான சுவாபம் உடையவர்கள். என் சுயநலம் பாதிக்காத வரைக்கும் நான் நன்மை செய்வேன், என் சுயநலம் பாதிக்காத வரைக்கும் பிறருக்கு கொடுப்பேன், நான் என் சுயநலம் பாதிக்காத வரைக்கும் நற்குணங்களை காண்பிப்பேன், பொறுமையோ, இரக்கமோ, அன்போ. சுயநலம் பாதிக்கிற சமயத்திலே என்னிடமிருந்து அன்பு வராது, பொறுமை வராது, இரக்கம் வராது. நான் 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 என்றே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆதாமிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட குணம். நாம் அன்புள்ளவர்கள்தான், ஆனால் அதனோடு கூட சுயநலம் உள்ளவர்கள். நாம் பொறுமையுள்ளவர்கள்தான், அதனோடு கூட சுயநலம் உள்ளவர்கள். இப்படி நம்முடைய குணங்கள் அனைத்தும் சுயநலத்தினாலே பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. நம்மிடத்தில் பலவித நற்குணங்கள் இருக்கின்றன. அந்த நற்குணங்கள் சுயநலத்திற்கு கட்டுப்பட்டவை, அல்லது சுயநலத்தினாலே அவைகள் சீரழிக்கப்படுகின்றன என்று கூட சொல்லுவேன். சந்தர்ப்பமும் வாய்ப்பும்
ஏற்படும் பட்சத்தில் நாம் அன்பை இழந்து விடுவோம். சூழ்நிலையின் கட்டாயத்தினாலே, நிர்பந்தத்தினாலே அது நம்மை பாதிக்கிறது நிமித்தம். இதை நீங்கள் பல சூழ்நிலையில் தங்களை குறித்து எச்சரிப்பாக யோசித்து பார்த்தால் இந்த உண்மை விளங்கும். நாம் நல்லவர்கள்தான், ஆனால் அடிப்படையில் சுயநலத்தினாலே கட்டுப்பட்டு இருக்கிறபடினாலே நம்முடைய நன்மை தீமையாக போய் முடிகிறது. நாம் நன்மை செய்ய விரும்பியும் தீமை செய்கிறவர்களாக போய் முடிகிறோம். நாம் விரும்பாததை இதனால் செய்கிறோம் என்று பவுல் அழகாக சொல்லுகிறார். இதனால்தான் நம்மால் பரிசுத்தமாக இருக்க முடியவில்லை. நாம் நற்குணங்கள் உடையவர்கள்தான், சகலவித நற்குணத்திலும் பழகி கொள்ளுகிறோம், உருவாக்கி கொள்ளுகிறோம். ஆனாலும் அவை அனைத்தும் போலியாகத்தான் இருக்கின்றன. அவை அனைத்தும் நிரந்தரமானது அல்ல, மாறக்கூடியவை, அழியக்கூடியவை, வாடக்கூடியவை, வாடி போகின்றன. சந்தர்ப்பங்கள் வரும்போது நம்முடைய வார்த்தை பிறழுகிறது, நம்முடைய உண்மை வாடி போகிறது, நம்முடைய உத்தமம் நொறுங்கி போகிறது. இதனால்தான் நாம் அவருக்கு ஒப்பான பரிசுத்தம் இல்லாதவர்களாக, அடைய முடியாதவர்களாக இருக்கிறோம். ஏனெனில் நம்மை கட்டுப்படுத்துகிற அந்த சுயநலம் என்ற சக்தி, மாமிசம் என்று பவுல் அழகாக அதை சொல்லுகிறார். அதை புரியும்படிக்கு சுயநலம் என்ற வார்த்தையை நான் உபயோகிக்கிறேன். அந்த சக்தி நம்மை கட்டுப்படுத்துகிறபடினால் நம்மால் பரிசுத்தமாக இருக்க முடியவில்லை. நீங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் சரி, எவ்வளவுதான் கோபித்துக் கொள்ளாதீர்கள், இதுதான் உண்மை. நம்முடைய சுயநலம் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறபடினால், நாம் எவ்வளவுதான் வேத அறிவில் பெருகியிருந்தாலும், இன்னென்னார் இப்படிப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், இன்னென்னார் இப்படிப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், நாம் இப்படிப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நாம் எவ்வளவுதான் வேதத்திலே கற்று அதிலே தேர்ச்சி அடைந்திருந்தாலும் நம்மால் பவுலை போல வாழ முடியவில்லை. நம்மால் பேதுரை போல கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. யோவானை போல அன்பில் நிறைந்து பழுத்த பழமாக கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியவில்லை. காரணம் நம்முடைய லிமிட்டேஷன், குறை. இதுதான் சுயநலம் என்ற பாதிப்பு நமக்குள் இருக்கிறது. மாம்சம் என்ற தன்மை நமக்குள் இருக்கிறது, மனுஷ தன்மை. அது இந்த மனுஷ தன்மையை உடைத்து தேவ தன்மைக்கு போகும்பொழுதுதான் நம்மால் நிரந்தரமான, வாடாத, மாறாத, மாற்ற முடியாத கிறிஸ்துவின் பரிசுத்தம் நம்மிடத்திலிருந்து புறப்படுவதை காண முடியும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு என்று சொல்லி நமக்கு தந்திருக்கிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து இலவசமாக தந்திருக்கிறார். நம்முடைய பிரயாசத்தினாலே அடைய முடியாத ஒன்றை நாம் பெறுவதுதான் இலவசம். நம்முடைய முயற்சியினாலே, நம்முடைய பொருள்களினாலே அடைய முடியாத ஒன்றை அவர் இலவசமாக தருவதனால் அதை இரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். நம்முடைய பிரயாசத்திற்கு இங்கு அவசியம் இல்லை. நாம் பிரயாசப்பட்டு பொய் சொல்லக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது என்று இருந்தாலும் நம்முடைய சுவாபத்திலிருந்து பொய் வெளிப்படுகிறது. நாம் பார்க்கக்கூடாது என்று கட்டுப்பட்டு இருந்தாலும் நம் கண்களிலிருந்து இச்சை வெளிப்படுகிறது. இது பரிசுத்தம் உள்ளானது. வெளியான கிரியைகளை கட்டுப்படுத்துவதனாலே உள்ளான இந்த குணம், இச்சை என்ற குணம் மாறுவது இல்லை. சுயநலம் என்ற அந்த தன்மை மாறுவது இல்லை. இதனால்தான்
தற்கால கிறிஸ்தவத்தில் இந்த பரிசுத்தத்தை அடைந்தவர்களை பார்க்க முடியவில்லை. எல்லோரும் தன்னுடைய முயற்சியினாலே, கட்டுப்பாடுகளினாலே, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, இதை தொடக்கூடாது, எங்கு போகக்கூடாது, இன்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது என்று ஒரு லிஸ்டே வைத்திருக்கிறார்கள். அதை செய்யாததினாலே அவர்கள் தங்களை பரிசுத்தமாக எண்ணிக்கொள்கிறார்கள். அதை செய்துவிட்டால் செய்தவர்கள் விழுந்து விட்டார்களாக கருதப்படுகிறார்கள். ஒருவன் சினிமா பார்த்து விட்டால் அவன் விழுந்து விட்டவன். ஆனால் அதே சமயம் அவன் இச்சையுள்ளவனாக நடந்தால் அதெல்லாம் தப்பு இல்லை. ஒருவன் நகை போட்டு விட்டால் அவன் விழுந்து விட்டவன். அதே சமயம் அவன் பொருளாசை உடையவனாக இருந்தால் அதெல்லாம் தப்பு இல்லை. இது போலித்தனம். உண்மையாக பரிசுத்தம் பாத்திரத்திற்கு உள்தான் உண்டாக வேண்டும். அது குணத்தை பற்றியது, கிரியைகளை பற்றியது அல்ல. குணம் மாறிய பின் நம்முடைய பேச்சும் கிரியைகளும் மாறுகிறது தானாக. நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தானாக மாறுகிறது. முதலாவது மாற வேண்டியது நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் குணமும் தான். இது பாத்திரத்துக்கு உள் இருக்கிற தன்மை. பாத்திரத்துக்கு வெளியே தான் நம்முடைய பேச்சும் நம்முடைய செய்கைகளும் இருக்கின்றன. இவைகளை மாற்றுவதனால் ஒருவனும் பரிசுத்தமாக முடியாது. இது தற்காலத்தில் அறியப்படாத ஒரு உண்மை, தற்காலத்தில் எட்டாத ஒரு விஷயம். இது உண்மை. கிறிஸ்துவின் பரிசுத்தம் இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் போலியான ஒரு பரிசுத்தத்தை சபைகள் பிரசங்கிக்கிறபடியினாலே அதை நாம் பெற்றுக்கொண்டு இதுதான் பரிசுத்தம் என்று எண்ணி ஏமாந்து போய் கொண்டிருக்கிறோம். யோபு இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அவன் கிரியைகளை மாற்றியிருந்தான். அவன் பேச்சை சுத்தமாக வைத்திருந்தான். இதனால் அவனுக்கு உள் இருந்த குணமும் நினைவுகளும் எண்ணங்களும் மாறவில்லை. அத்தனையும் சுயநலத்தை சுற்றி கொண்டே இருந்தன. அவனால் தன்னுடைய சுயநலம் பாதிக்கக்கூடிய சம்பவம் நடக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய சொத்துக்களும் பறிப்போன போது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தேவனையே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். இதற்கு மாறாக வேறொரு உதாரணம் ஆபிரகாம். ஆபிரகாம் தேவனை அண்டி கிட்டத்தட்ட 60 வருடங்கள் வாழ்ந்தான். அத்தனை நாட்களிலும் அவன் தேவனிடம் இருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஒரு அடி நிலம் கூட தேவன் தன் வார்த்தையின்படி கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கொடுக்கவில்லை. கொடுப்பேன் என்று சொன்ன பிள்ளைகளையும் அவர் தரவில்லை. கடைசி காலத்திலே அவனுக்கு ஒரே ஒரு பிள்ளையை மட்டும் கொடுத்தார். தேவனிடமிருந்து ஒரு நன்மையும் அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் அந்த பிள்ளையையும் திரும்ப அவனிடமிருந்து கேட்கிறார், அதையும் அவன் கொடுக்கிறார். இது சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. யோபு சுயநலம் நிறைந்த நீதிமான். ஆபிரகாம் சுயநலம் இல்லாத ஒரு நீதிமான். தான் மாறினதையே அறியாத, தன்னிடமிருந்து வேறு எந்தவித நற்கிரியைகளையும் செய்யாத ஒரு நீதிமான். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட நீதிமான் ஆபிரகாம். அவனிடம் வேறு நற்கிரியைகள் எதையும் சொல்ல முடியாது. தேவனால் அங்கீகரிக்கப்படாத அவனுடைய நீதிக்காக நீதிமான் என்று தேவன் சொல்லி பிசாசிடம் தண்டிக்கும்படிக்கு ஒப்படைக்கப்பட்ட நீதிமான் யோபு. அவனிடம் சுயநலம் முழுக்க வெளிப்பட்டது. அவன் சுயத்தை பாதிக்கிற காரியங்கள் வரும்பொழுது அவன் வீறுண்டு எழுந்தான். தன் சுயம் எவ்வளவுதான் பாதிக்கப்பட்டாலும் அதை விட்டு கொடுத்து கொண்டே இருந்தான் ஆபிரகாம்.
இதுதான் மெய்யான பரிசுத்தத்திற்கும் பொய்யான பரிசுத்தத்திற்கும் இருக்கிற வித்தியாசம். மெய்யான பரிசுத்தம் நற்கிரியைகளினாலே விளங்காது, அது இழப்பதினாலே விளங்கும். பொய்யான பரிசுத்தம் நற்கிரியைகள் உடையதாக இருக்கும், குணத்தில் மாற்றம் இருக்காது. அதனுடைய சுயநலம் பாதிக்கிற சமயத்திலே அதனால் இழக்க முடியாது. அது தன்னுடைய பக்தியையும் தன்னுடைய விசுவாசத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஓடி போய்விடும். இது பொய்யான பரிசுத்தம். அது கிரியையில் சுத்தமமானது. யோபை போல நீதிமான் ஒருவனை நாம் பார்க்க முடியாது. அவன் இரக்கத்திலும் சரி, பிறருக்கு கொடுப்பதிலும் சரி, தன்னை எல்லா விதத்திலும் சுத்தமாக காத்துக்கொள்வதில் அவன் மிகவும் கவனமாக இருந்த மனுஷன். அவனுடைய உத்தமத்தை, அவனுடைய உண்மையை, அவனுடைய நீதியை நாம் யோபு 33ஆம் அதிகாரத்தை படித்தால் போதும், புரியும். அவன் நிலாவை பார்த்து அதனுடைய அழகை ரசித்தாலே பாவம் என்று எண்ணி தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்தவன். எவ்வளவு உத்தமன் பாருங்கள். ஆனால் இந்த நற்கிரிகளால் மனுஷரால் புகழப்படுகிற, ஏற்றுக்கொள்ளப்படுகிற பரிசுத்தம் போலியானது. மனுஷருக்கு முன் நற்கிரிகளே இல்லாத மனுஷன் ஆபிரகாம். தேவனுக்கு முன் அங்கீகரிக்கப்பட்ட மனுஷன் ஆபிரகாம். அவனுடைய பரிசுத்தம் உள்ளானது. அவனுடைய பரிசுத்தம் கிரியையினால் வெளிப்படாமல், எவ்வளவுதான் சோதிக்கப்பட்டாலும் அவன் இழந்து கொண்டே இருக்கிறானே, தன்னுடைய இழப்பினால் தான் அது நிரூபிக்கப்பட்டது. அவன் தேவனை நேசிப்பதிலே பூரணப்பட்டான். அவன் தேவனுக்கு பாத்திரமாகும்படிக்கு அன்பிலே வளர்ந்தான். இன்னொரு வகையில் சொல்லப்போனால், தேவனை முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆவியோடும் நேசிப்பதில் பூரணப்பட்டான். இதுதான் மெய்யான பரிசுத்தத்தின் அடையாளம். இந்த பரிசுத்தத்தை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இது அன்பிலே பூரணப்படுகிறது. இது அன்பினாலே வெளிப்படுகிறது. அது அன்பிலே வளர்ந்து, தேவனை நேசிப்பதிலே வளர்ந்து, தேவனை நேசிக்கிற காரணத்தினாலே மனுஷர்களையும் நேசிப்பதாக அமைகிறது. அன்புதான் பரிசுத்தத்தின் அடிப்படை, நற்கிரியைகள் அல்ல. மெய்யான பரிசுத்தம் அன்பு உடையதாக இருப்பதனால் அந்த அன்பிலிருந்து வெளிப்படுகிற சகல நற்குணங்களும் சீரான வாழ்க்கையை அவனுக்குள் ஏற்படுத்தி, தேவன் பார்க்கிற வண்ணம் அவன் புகழப்படத்தக்கவனாக இருந்தான். தேவனாலே புகழப்படத்தக்கவன் ஆபிரகாம். இதை குறித்து பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், இருதயத்திலே ஆவியிலே செய்யப்படும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே இந்த இரண்டும் ஒன்று ஒத்துப்போவதில்லை. தேவன் ஒருவனை புகழ்ந்தால் மனுஷன் அவனை தண்டிக்கிறான், புறக்கணிக்கிறான், இகழ்கிறான். தேவன் ஒருவனை இகழ்ந்தால் மனுஷன் அவனை அங்கீகரிக்கிறான், பாராட்டுகிறான், கனம் பண்ணுகிறான். அல்லது மனுஷனால் கனம் பண்ணப்படுகிறவன் தேவனால் கனம் பண்ணப்படுவதில்லை, புறக்கணிக்கப்படுகிறான். தேவனால் கனம் பண்ணப்படுகிறவன் மனுஷனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை, புறக்கணிக்கப்படுகிறான். இந்த இரண்டு ஏஜென்சி, இந்த இருவரும் என்றுமே முரண்பட்டவர்களாகவே காணப்படுகிறார்கள். இருவரும் ஒன்றையும் ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்ததில்லை. அந்த காலத்திலே தேவனுடைய தீர்க்கதரிசியிலே கல்லாலே அடித்து கொன்ற இஸ்ரவேல் ஜனங்கள் இன்று அவர்களுக்கு கல்லறையை கட்டுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி, ஆனால் அவர்களே இயேசு கிறிஸ்துவை கல்லால் அடிக்க போகிறார்கள், சிலுவையில் அறைந்து கொள்ளுகிறார்கள்.
நாங்கள் இருந்தால் இப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டோம் என்று பேசினாலும் அவர்கள் தற்காலத்திலும் தேவனுடைய சித்தத்தை அறியாமல், தேவன் எதை அங்கீகரிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறார்கள். போலியான பரிசுத்தமே உண்மையானது, மெய்யான பரிசுத்தம் போலியானது. இதுதான் இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம். போலியான பரிசுத்தம் உண்மையானது என்று அங்கீகரித்து, மெய்யான பரிசுத்தம் போலியானது என்று அதை புறக்கணிக்கிறார்கள். இதனால் தேவ மனுஷனை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உள்ளான தன்மை பரிசுத்தத்தின் அடையாளம். அது அன்பில் நிறைந்திருக்கும். அன்பினாலே உண்மையும், அன்பினாலே தாழ்மையும், அன்பினாலே சகலவித இரக்கமும் சாந்தமும் பணிவும் நற்குணங்கள் அனைத்தும் நிறைந்ததாக இருக்கும். நற்குணங்கள் தான் பின்பு செய்கையிலே வெளிப்படுகிறது. அவர்கள் விசேஷமான பாராட்டத்தக்க பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்திருக்க மாட்டார்கள். ஆபிரகாம் பெரிய காரியங்கள் எதையும் செய்யவில்லை. அவன் நம்மை போல சாதாரணமாக குடும்பம் நடத்தி பிள்ளையை பெற்று மரித்தான், அவ்வளவுதான். ஆனால் அவனுடைய அன்பு பூரணப்பட்டு இருந்தது. தேவன் பட்சம் அவன் செலுத்தின அன்பு எல்லா விதத்திலும் பூரணமாக இருந்தது. இதுதான் நாம் அடைய வேண்டிய இலக்கு. இதுதான் மெய்யான பரிசுத்தத்தினுடைய அடையாளம். அவன் இழப்பதினாலே தான் பெற்றிருந்த அன்பை அவன் நிரூபித்தான். தேவனுக்காக எல்லாவற்றையும் தான் மிகவும் நேசிக்கிற, பெரிதாக கனம் பண்ணுகிற, எதிர்பார்க்கிற அனைத்தையும் அவன் தேவனுக்காக இழந்தபடியினால் அவனுடைய அன்பு நிரூபிக்கப்பட்டது. தேவன் அவனுடைய அன்பை நிரூபித்த பின்புதான் அவனை அங்கீகரிக்கிறார். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மனுஷன் ஆபிரகாம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் அவருடைய சீஷர்களும் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். தேவனை பூரணமாக நேசிப்பது எப்படி? எல்லாவற்றையும் அவருக்காக இழந்து, என்ன விதத்தில் சோதித்து பார்த்தாலும் சுயநலம் மற்றவர்களாக அவர்கள் நிரூபிக்கப்பட்டதினாலே இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக விளங்கினார்கள். அவர்கள் ஆபத்திலே எனக்கு தேவன் உதவி செய்தார், இன்றும் உதவி செய்கிறார். இதெல்லாம் சாதாரண சாட்சிகள். அவருடைய தேவன் அங்கீகரிப்பதுதான் மெய்யான சாட்சி. மனுஷருடைய அங்கீகாரம் சாதாரண சாட்சிகளுக்கு கிடைத்துவிடும். தேவனுடைய அங்கீகாரம் நாம் எவ்வளவு இழக்கிறோமோ அந்த உண்மையை பொறுத்துதான் இருக்கிறது. ஆபிரகாம் மோரியா மலைக்கு சென்று தன் பிள்ளையும் பலியிடும் போதுதான் அவனுடைய உண்மை, அன்பின் உண்மை, விசுவாசத்தின் உண்மை வெளிப்பட்டதனால் தேவன் அங்கீகரிக்கிறார். சாதாரண மனுஷன், பாராட்டப்படத்தக்க பெரிய காரியங்கள் எதுவுமே புறம்பாக அவனிடம் இல்லை. எல்லாம் அந்தரங்கமான விஷயம். அவனிடம் விளங்கின பரிசுத்தம் அந்தரங்கமானது. இதுதான் மெய்யான பரிசுத்தத்தினுடைய அடையாளம். இவன் தேவனிடமிருந்து சாட்சி பெற்றவன். இந்த சாட்சியைத்தான் நாமும் பெற வேண்டும். இந்த சாட்சியைத்தான் சீஷர்கள் பெற்றிருந்தார்கள். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மனுஷர்கள், தேவனை நேசிப்பதிலே முதல் ஸ்தானம் அடைந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை நாம் அடைந்திருப்போமானால், அல்லது இதை நாம் சுதந்திரிக்கும்படிக்கு கவனமாக இருப்போமானால் நாம் ஏமாற மாட்டோம். இதை நாம் சுதந்திரித்து கொண்டால்
ரட்சிக்கப்பட்டவர்கள். இதை நாம் சுதந்திரிக்காமல் இழந்து போவோமானால் ஏமாந்து விட்டோம். கிறிஸ்து தருகிறது அனைத்தும் அந்தரங்கமானது. அவர் தருகிற ஜீவியம் அந்தரங்கமானது. மனுஷர்களுக்கு முன்பாக அதை நாம் வெளிச்சம் போட்டு காண்பிக்க முடியாது. மனுஷர்களுக்கு முன்பாக நம்முடைய பாடுகளை, தேவனோடு கொண்டுள்ள உறவை, அந்த ஐக்கியத்தின் ஆழத்தை மற்றவர்களுக்கு நாம் வெளிச்சம் போட்டு காண்பிக்க முடியாது. அவரை நாம் எந்த அளவு நேசித்திருக்கிறோம் என்று நாம் நிரூபிக்க முடியாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரத்தை நாம் உறுதிப்படுத்தி காண்பிக்க முடியாது. அனைத்தும் அந்தரங்கமானது. இந்த பிதா அந்தரங்கத்தில் வாசம் பண்ணுகிற பிதா. இந்த பிதா நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா. ஆகையால் நாம் அவருக்கு முன் நம்முடைய ஜீவியம் அந்தரங்கமாக இருக்க வேண்டும். அந்தரங்கத்தில் நம்முடைய அன்பு நிரூபிக்கப்பட வேண்டும். அந்தரங்கத்தில் சுயநலம் இல்லாது இருக்க வேண்டும். நமக்கு உரிய அனைத்தையும் இழப்பதினால்தான் இந்த அன்பை நாம் தேவனுக்கு நிரூபிக்க முடியும். நாம் வெட்கப்படுவதில்லை என்று பவுல் உறுதியிட்டு கூறுகிறார். இப்படிப்பட்ட தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் தேவனை ஆபிரகாமை போல நேசிப்பதற்கு வேண்டிய அளவு அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுயநலத்தை இழந்து தேவனை நேசிப்பதற்கு வேண்டிய அளவு அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதை நம்புகிறபடினால் நாம் வெட்கப்பட மாட்டோம். இதுதான் பவுல் நமக்கு தருகிற உறுதி. இதை நாம் புரிந்து கொண்டால் நாம் வெட்கப்பட மாட்டோம். நன்றி. மற்றொரு தருணத்தில் சந்திப்போமா? வணக்கம்.